பார்த்தீங்கன்னா தீபாவளியில் அதுக்காக ஒரு கேண்டில் மேக்கிங் ஓப்பன் பண்ணிடுவோம். செம பேக்கிங் இருக்குது, கிளாஸ் கண்டெய்னர் இருக்குது அண்ட் ஒரு மெஷரிங் பவுல் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஜாப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எனக்கு இதுதாங்க. ஓஹோ, இங்கே பாருங்க, ஹேண்ட்மேட் வித் லவ். ஸோ நான் ஒரு லவ்வோட உங்களுக்கு பண்ணி தரேன். அவ்வளோதான், ஃபுல்லாக போட் பண்ணியாச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜெல் கேண்டில்ஸ் இருக்குது. அதுலலாம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளியில் அதுக்காக ஒரு கேண்டில் மேக்கிங் பண்ண போகிறோம். அந்த கிட்டில் என்னென்ன வருது அண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஷர்லி அக்கா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து பண்ண வந்திருக்கேன். ஷர்லி அக்காவை பண்ண விட மாட்டேன். எப்படி நான் வருவேன் வீடியோவில். ஸோ இதை எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்பிங் ஸ்டவ். ஆல்ரெடி நிறைய வீடியோ இதில் வச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட டேபிள், ஸ்பெஷலான டேபிள். இங்கே பாருங்கள், இந்த லுக் உங்கள் எவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த டெக்ஸ்சர் வந்து டே லைட்டில் உங்களுக்கு நான் காட்டல. இப்போ டே லைட்டில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. கொஞ்சம் பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ சைடு வந்து நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே வந்து சைடில் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் வார்னிஷ் பண்ணோம், சைட்லலாம் வார்னிஷ் பண்ணல. அதெல்லாம் பண்ணோன்னா இன்னும் டேபிளோட லுக் வந்து நெக்ஸ்ட் லெவலில் ஆகிடும். அதை நான் பண்ணுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சேர் ஒன்று பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐசக் வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு சேர் மாடல் நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே அப்படியே மைண்டில் ஏற்றிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி சேர் ஒன்று நம்ம பண்ணால் சூப்பராக இருக்கும்ன்ட்டு. ஷர்லி அதை நோட் பண்ணிக்கலாம். அந்த சேரு பண்ண மாட்டேங்க ஷர்லி ஏன்னா ஸ்கூலில் சேர்க்குற அந்த இதில் பிஸியாக இருந்தாங்க. நம்மளுக்கு சும்மா தானே இருக்கும். அதனால அப்படியே அந்த சேரை பார்த்துட்டே இருந்தேன். ரெண்டு வுட்டு தான், 2 வுட்டில் அது எப்படி ஒரு அழகாக ஒரு சேராக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த சேர் வந்து கூடிய விரைவில் வந்துட்டே இருக்குது, பண்ணுறோம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கேண்டில் மேக்கிங் கிட். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அமேசானில். இது எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி நம்மளோட குட்டி தம்பி தங்கச்சிக்கெலாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நான் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஓப்பன் பண்ணிடுவோம். செம பேக்கிங் வந்திருக்கு. சோயா வேக்ஸ் கேண்டில் மேக்கிங் வித் லாங் லாஸ்டிங் ஃப்ராக்ரன்ஸ். பா, அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு பிரம்மாண்ட வாசனை வந்தது பார்த்தியா ஷர்லி? பா, இந்த கிட்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது. 200 கிராம்ஸ் வந்து வேக்ஸ் ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 கிளாஸ் ஜார், அப்புறம் 2 ஃப்ராக்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2+2 விக்ஸ் அண்ட் ஹோல்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு க்ளவுஸ், அதுக்கப்புறம் 2 லேபிள்ஸ். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பர், பேக்கிங்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கேண்டில் மேக்கிங் எப்படி பண்ணோம் அப்படின்றது. அண்ட் இதில் கொடுத்துருக்க கலர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் கலர்ஸ் எல்லாமே. ஸோ அதில் சொல்லியிருந்த மாதிரி 2 ஜார் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஜார், இது நல்லா இருக்குல்ல? இந்த கிளாஸ் ஜார், கிளாஸ் கண்டெய்னர் இருக்குது அண்ட் ஒரு மெஷரிங் பவுல் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா கலர்ஸ், இதெல்லாமே நேச்சுரல் கலர். 2 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ட்ராப்ஸ் மாதிரி. 2 இது சாலிடாக இருக்குது, இது நம்ம தான் மெல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொட்டானிக்கல் ஃப்ளவர்ஸ், நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணி கேண்டில் மேக்கிங் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கேண்டில் மேக் பண்ணிட்டு நம்ம ஸ்டூடியோக்குள்ளே வச்சோன்னு வைங்க, அப்படியே அந்த ரூமே அப்படியே ஃப்ராக்ரன்ஸில் ஃபில் ஆகிடும். ஸோ அதான் செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேக்ஸ் ஃப்ளேக்ஸ். இது வந்து ஒரு 200 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை கேண்டில் பண்ணலாம்? இப்போ வேற மழை காலம், நிறைய கரண்ட் கட் ஆகும். அப்படியே 4-5 கேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், பண்ணிடலாம். இது வந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு கிட்டு மாதிரி. அதனால இது வந்து நீங்கள் மழை டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கணக்கு பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு ஆசையில் அந்த ஒரு இதில் பண்ணணும். என்ன தானே அந்த கேண்டில் தானே ஒரு லவ்வோட பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதை எரிய தானே வைக்க போகிறோம். இது அப்படியே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைண்டுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உண்மையாகவே எவ்வளோ இன்னைக்கு பாருங்க உங்களை நான் எப்படி செய்ய விட போறேன்ட்டு. அன்னைக்கு என்னென்ன பண்ணீங்க ஒரு சோப் பண்ணும்போது. அதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் டைம்ல விளையாடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் இருக்கும்ல, கேண்டிலுக்கு மெயினான விஷயமே அந்த த்ரெட் தான். ஸோ அந்த த்ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 த்ரெட், ஒரு 3 பெரிய த்ரெட் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் ஜார்ல வைக்கிறதுக்கு 2 குட்டி த்ரெட் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ஷேப்ல. சூப்பரா இருக்கு, தேங்க் யூ. அப்ப இதுல பண்ணுங்க எல்லாத்தையும். அது வேண்டாம், இது ஃபர்ஸ்ட் இதுல பண்ணி தாங்க எனக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, வீடியோ நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். அவங்க படிச்சுட்டு வரட்டும். இங்கே கூட 2 க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, ஸ்டிக்கர்லாம் இருக்கு. ஆமாம், கிளாஸ் ஜாரில் ஒட்டணும்ல. அந்த பாரு அழகாக ஒட்டி வச்சுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்க, அழகாக ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஹாய், பிங்க் கலர் ஃப்ளவர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானியம் ஃப்ளேவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ்.
லெமன் கிராஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல சொல்லி. இல்லை எனக்கு பிங்க் தான் வேணும். ஐயோ கடவுளே, கேண்டில் மேக்கிங்லையும் இது நல்லா இருக்கு. இந்த ஜாலி சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளவுஸ் போட்டுக்கணும். 2 க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ க்ளவுஸ் போட்டாச்சு. க்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சயின்டிஸ்ட் ஃபீலே வருது எனக்கு. எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க பையன் ஒரு சயின்டிஸ்ட் ஆக மாட்டானான்னு. பார்த்தியா இல்லையா? இப்போ மெஷரிங் போர்டில் மெல்ட் 1 கேண்டில். இன்னைக்குள்ளே முடிச்சிருவீங்களா சிஎம்? இருமா, படிச்சுட்டு வரேன், நான் வருவேன். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸோட வந்திருக்கு. தனியாக நீ ஒரு கடை ஆரம்பிச்சது போல இருக்கு. சிஎம் ஆரம்பிங்க. டன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுங்காக படிச்சிங்களா? 2 நிமிஷத்தில் வந்துட்டீங்க. ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஜாலியாக இருக்கும், நம்மளே பண்ணுவோம் எல்லாத்தையும். டயக்ராம் டிஸ்கிரிப்ஷனா? ஆமாம். ஐயோ டேபிளில் கீறிட்டேனே. மெதுவா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 கண்டெய்னர் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வைக்கிறதுக்கு, அண்ட் இது பார்த்தீங்கன்னா வேக்ஸ் ஃப்ளேக்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு. இதில் கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வாட்டர் கொஞ்சம் போர் பண்ணியாச்சு. இதை ஆன் பண்ணிடலாம். ஓகே, நல்லா ஃபயர் ஆகணும். அண்ட் இந்த ஃபயர் மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த க்ளவுஸை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நெருப்பு பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் கிட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். யாராவது பெரியவங்களை, அம்மா அப்பா யாராவது கூட இருக்கும்போது மட்டும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே டன். அந்த கவரோட அந்த விசில பிடிச்சிடக்கூடாது. ஆமாம், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் அந்த டேபிளோட டெக்ஸ்சர். சொன்னா நீ அன்னைக்கு பார்த்து கொளுத்துனப்போ திட்டினேன். ஃப்ளேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜார் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நம்ம வந்து மொத்தம் 2 ஜார் எடுக்க போகிறோம். ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். நீ 2 கேண்டில் பண்ண போகிறோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 எடுத்திருக்கேன். 2 ஜார் ஃபுல்லாக அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் எடுத்து நீங்கள் வந்து இந்த இதில் ஃப்ளோட்டிங்கில் வைக்கணும். இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் அப்பப்போ அந்த கிளறி மட்டும் கொடுத்துட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இந்த க்ளவுஸு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ளேம்லாம் இருக்க டைம் இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணானா, ஏன்னா மெல்ட் ஆகி கையில் அது ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக நான் இப்போ இதை கழட்டிட்டு நம்ம கரெக்டான அந்த இதில் போர்லாம் பண்ணுவோம்ல, அந்த டைம் இதை போட்டுக்கலாம். ஓகே, இங்கே பாரு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. வா 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 இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். சூப்பராக மெல்ட் ஆகுது. ஸோ உள்ளே நீங்கள் நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், சைட்லலாம் பாருங்கள், அது எல்லாமே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணோம். சிஎம் நான் இது பண்ணுறேன், நீங்கள் வந்து இந்த ஜாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு இது தாங்க. ஓஹோ ப்ளீஸ் அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஓஹோ நான் பண்ணுறேன். பண்ண விட்டுருவேனா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எனக்கும் ஆசையாக இருக்குல்ல. நோ 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 இங்கே பாருங்க, ஹேண்ட்மேட் வித் லவ். ஸோ நான் ஒரு லவ்வோட உங்களுக்கு பண்ணி தரேன். இந்த ஹார்ட் நான் லவ்வோட உன் தங்கச்சிக்கு வேணா பண்ணி தரேன். ஐயோ ஆபத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பான் தங்கச்சிக்கு நிறைய பேர் ஜப்பான் தங்கச்சி தான் வேணுன்றாங்க. ஷர்லி வேணாமா? சீரியஸா அன்னைக்கு போட்டதுலேருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு ட்ரெஸ் அப்படின்ட்டு. நீங்கள் மட்டும் தான் அதான் சொல்கிறேன். ஜப்பான் தங்கச்சிக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுவும் நானா, இதுவும் நானா. ஓகே, வாங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம லைட்டாக இந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்டிர் மட்டும் பண்ணிடணும். நான் இந்த வேலையை கரெக்டாக பண்ணுவேன். கொடுங்க. வேணாம் கொடுங்க, நான் பண்ணுறேன். சூப்பராக பண்ணுவேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆல்ரெடி. ஒரு தடவை பண்ணி ஓகேவா? பாருங்க, நான் பண்ணதால உடனே இது ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? சூடான பாயசம் ரெடி. அடை பாயசம் ரெடி. கன்னியாகுமரியில் அடப்பிரதம பாயசம் தருவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட். எஸ், அதான் அதே மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஸோ வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. ஊற்றுருவோமா? சூடாக இருக்கும், பார்த்து எடுத்தாச்சு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பாதி வேக்ஸ் வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இதில் மட்டும் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, போட்டுருவோமா? அப்படியே நல்லா போர் பண்ணி விட்டுடலாம். புது இருமா, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் வீடு. இதை ஃபுல்லாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். இந்த வாசனைக்காகவே நீங்கள்லாம் வாங்கி இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டானிக்கல் ஃப்ளவர்ஸையும் நம்ம வந்து எனக்கு ரோஸ் வேணும். ஸோ ஷர்லி கேட்ட மாதிரி இதில் வந்து வெறும் ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம கீழே ஃபிக்ஸ் பண்ணணும். சென்டராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட் வைக்கிறதுக்குனே ஒரு ஸ்டிக் வந்து சின்னதாக ஒரு ஹோல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கு பெருசாக தேவைப்படலைனாலும் இந்த ஜாரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்து லைக் ஷேக் ஆகிடும். நீங்கள் அதை போர் பண்ணும்போதோ இதை ட்ரை பண்ண வைக்கும்போது லெஃப்ட் சைட்லாம் ரைட் சைடில் வந்து சாஞ்சிரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதுவும் நம்ம பண்ணும்போது அதில் இன்னும் ஒரு பெரிய ஹாப்பினஸ் வருது. கிளாஸ் ஜாரில் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நேச்சுரல் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அந்த கலர் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம அந்த வேக்ஸை வந்து ஹீட் பண்ணுறோம்ல, அந்த டைமே நீங்கள் வந்து கலரையும் வந்து போட்டு ஹீட் பண்ணிடுங்க. அப்போ தான் அது கரையுது. வெறும் ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் போதும்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நேச்சுரல் கலர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கலர் டெக்ஸ்டோட உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள், லைட்டாக அந்த ஒரு பிங்கிஷ் ஷேட், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் தான் இது. மீதி இருக்க இந்த வேக்ஸையும் இதில் போர் பண்ணிக்கலாம். இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையிங் டைம் வந்து ரொம்ப அதிகம். கரெக்டான அந்த சென்டர் பிளேஸில் வச்சு பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, போர் பண்ணிடலாமா? அவ்வளோதான், ஃபுல்லாக போர் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒயிட்டிஷ் லேயர் மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும். நம்ம நார்மல் கேண்டில்ஸ்லாம் இருக்கும்ல, ஒயிட் கலரில் இருக்கும், இப்போ அந்த மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் நம்ம அந்த பிங்க் கலர் ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு லைட் பிங்கிஷ் ஷேட் மட்டும் வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜெல் கேண்டில்ஸ்ன்னு இருக்குது. அதுலலாம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஜெல் தானே அது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். நம்ம அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் ஆட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு ஜெல்லில் அங்கங்கே அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து ஜெல் கேண்டில் கூட நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ பண்ணணும் நீ ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம அதை ஒரு நாள் அன்பாக்சிங் பண்ணி அந்த கிட்டில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவர் வந்து ட்ரை ஆயிடுவார். இவர் அப்படியே ஷேக் பண்ணாமல் ஒரு இடத்துல தனியாக வச்சிட வேண்டியதான். அண்ட் ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து இந்த கேண்டில் ரெடி. இது பாருங்க, இது வந்து கலர் ஆட் பண்ணல, ஒன்லி ஃப்ராக்ரன்ஸ். ஓகே, ரெடி. த ப்ராடக்ட் இஸ் ரெடி நவ். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடுச்சு. மேலே இருக்க இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து ஜஸ்ட் நம்ம மேலே வச்சு ஒரு கட்டு அடுத்த கேண்டிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேருக்கு இந்த கேண்டில் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கலர் போட்டுனா அந்த பிங்கிஷாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்ணாடியில் ஒட்டில் போல இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. இது ஆக்சுவலாக மேலே வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா வந்துரும்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்துடலாமோ? இந்த பேர் அவ்வளோதான். வேறு லெவலில் இருக்கீங்க பாருங்க. குட்டி ஹார்ட் நீங்கள் பண்ணதான் சூப்பராக இருக்கு. எது நீங்கள் பண்ணீங்க? இது வந்து உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஹேண்ட்மேட் கிஃப்ட். இங்கே வேறு அப்படியே ஷைனிங்காக இல்லை, கேண்டிலே வேறு லெவலில் இருக்குது. ஒயிட் கலரும் நல்லா இருக்குல்ல, கலர் போடாம. ஆமாம், இட்ஸ் டைம் ஃபார் கேண்டில் லைட் டின்னர். இது எப்போ? நம்மளோட ஹேண்ட்மேட் உட்டன் டேபிளில் இதுவும் நம்மளோட ஹேண்ட்மேட் கேண்டில் மேக்கிங் கிட், அந்த கேண்டிலோட நம்ம வந்து கேண்டில் லைட் டின்னர்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்ல, அது ஒரு தனி ஹாப்பினஸ். பா சூப்பராக இருக்குல்ல பார்க்க. அதுவும் இல்லாமல் இந்த டேபிள் டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும். உள்ளே போக போக இந்த டிரான்ஸ்பரண்ட் ஜார்லேருந்து வெளியே தெரியும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த பேர்னாக அந்த ஃப்ராக்ரன்ஸ் வரும். நார்மல் கேண்டில் மாதிரி கிடையாது, நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ராக்ரன்ஸ் வரும். லைட்ஸ் ஆஃப். யாரும் ஆஃப் பண்ண மாட்டாங்க, நானும் போய் ஆஃப் பண்ணுறோம். இருங்க. ஏய், சூப்பராக இருக்குல்ல? சூப்பர் கேண்டில் லைட். என்ன பண்றீங்க மேடம்? என்ன பண்றீங்க? என்ன ஒரு போட்டோ எடுத்தாங்க. நல்லா பிரைட்டா தரனா? நல்லா பிரைட்டா சூப்பரா இருக்குமா. थैंक यू. என் ஃபேஸ் தெரியுதா? நல்லா பிரைட்டா தெரியுது. வேற லெவல்ல தெரியுது. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க சொல்லி? ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம்னு பார்த்தேன், ஆனா வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இத பார்த்துட்டு இருந்தேனா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான உனக்கு? இது என்ன செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? சோப் பண்ணல, சோப் இல்ல, கேண்டில் இதான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கேண்டில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இந்த விளையாடுவேன். இங்க பாருங்க பாத்தீங்களா, நான் ஃபயர் ஏய் மேஜிக் காட்றே. சூப்பர்.